நாகர்கோவில் நியர்பை பார்த்தீங்கன்னா ரஹ்மத் நகர்னு ஒரு ஏரியாவில் ஃபேப்லஸாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கர்வ் டிசைனில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி ஹேங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஷீட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபுல் ஃபுல்லி சாஃப்ட் க்ளோசிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிராகிங் யூனிட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது ரிமூவ் கூட பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணி கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நல்லா 2.5 ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா டெப்த் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்மளே ஷீட்ஸில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஃபீட் லிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வார்ட்ரோப் மேலே ஒரு லிஃப்டடாக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். லாக் மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஹோல் ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் நியர்பை பார்த்தீங்கன்னா ரஹ்மத் நகர்னு ஒரு ஏரியாவில் ஃபேப்லஸாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். சைட் பார்த்தீங்கன்னா நியர்பையில் இருக்குது. இங்கே என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், என்னென்ன கலர் காம்பினேஷன் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குது ஒர்க்கெல்லாம், கஸ்டமர் எப்படி ஓகேவானெல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கும் இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணோன்னா, இன்டீரியர் கண்டென்ட்ஸ் வைஸ் பார்க்கணுன்னா நம்ம இன்டீரியர் ஒர்க்கர் A1 இன்டீரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். வாங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஹாலோட என்ட்ரன்ஸில் இருக்கும். ஹாலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்லஸான டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே என்னென்ன பண்ணி கொடுத்துருக்கோம், டார்க் வித் ஒயிட் காம்பினேஷனில் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபூட்டட் பேனல், மேப்பிள் வுட் ஃபூட்டட் பேனலில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கனாலே ஹெவியாக இருக்கும், நல்லா ஹெவியான ஷீட்ஸ் தான் இது. உங்களுக்கு வாரண்டி வைஸ் நல்லா பெஸ்ட்டாகவே இருக்கும். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கர்வ் டிசைனில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி ஹேங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஷீட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் டிசைனில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங் தான், ஹைட்ராலிக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லி சாஃப்ட் க்ளோசிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. நல்லா ஹெவியாகவே இருக்கும், நல்லா வெயிட் ஹேங் ஆகிற மாதிரி, நல்லா திங்ஸ் எல்லாம் டம்ப் பண்ணுற மாதிரி நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ஸ்பேஸில் ஒரு பாக்ஸ் இருக்கிறதுனால ஃபுல்லாக ஃபுல் ஹேண்ட் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே திங்ஸ் ஏதாவது கஸ்டமர் நீடட் இருந்துச்சுன்னா இதில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி இன்னும் ஒரு பெட்ரூம்ஸ் எல்லாம் இருக்கும், வாங்க பார்க்கலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் அந்த சைட்டோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூமில் இருக்கும். ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்லஸான வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். வார்ட்ரோப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டார்க் ஃப்ரேம் கொடுத்துருக்கோம், மேலே ஒயிட் ஃப்ரேம் கொடுத்துருக்கோம், டார்க் டோர் கொடுத்துருக்கோம், கீழே ஒயிட் டோர் கொடுத்துருக்கோம். ஒரே கலர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் நீங்கள் எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க, ரிப்பீட்டடாக நம்ம பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஒரு லேயர் டிஃப்ரென்ஸாக நம்ம எப்படியும் நம்ம சைட்டில் பண்ணி கொடுத்துருவோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஃபீட் லிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வார்ட்ரோப் மேலே ஒரு லிஃப்டடாக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி சென்டரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள், காம்பேக்டான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் வார்ட்ரோப்போட வர மாதிரி பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் ஷீட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லாஃப்ட் பார்த்தீங்கன்னா இங்கே லாஃப்ட் இல்லை, நம்மளா லாஃப்ட் பில்ட் பண்ணுறதுனால டபுள் ஷீட்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவியாக பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் டார்க் கமிஷனில் பெஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் பெட்ரூமில் இருக்கோம். தேர்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 2.5 ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா டெப்த் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்மளே ஷீட்ஸில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த இடத்துல ஒரு பெஸ்ட் ஸ்பேஸாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராடாக விட்டுட்டார். ஒரு ஜஸ்ட் ஒரு எம்டி ஸ்பேஸாக தான் இருந்தது. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி லாஃப்ட் வித் வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும், இவ்வளோ லென்த் அண்ட் டெப்த்தில் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கியான ஒர்க் தான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கஸ்டமருக்கு 1 ஃபீட் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணி ஒரு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இது மாதிரி வச்சு லிஃப்ட் பண்ணி வார்ட்ரோப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். டார்க் காம்பினேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் கொடுத்து ஒயிட் காம்பினேஷனில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி இனி பெட்ரூம்ஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது 4th பெட்ரூம் கஸ்டமர் சைட்டோடது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்லஸான யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் சேம் காம்பினேஷனில். ஆனால் என்ன பண்ணியிருக்குன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஒரு நோட்டீஸ் பண்ணிங்கன்னா சைட்ஸில் ஒரே கலரை பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக பண்ணியிருக்க மாட்டோம். என்ன பண்ணியிருப்போம்னா ஜஸ்ட் ஒரு லேயராக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்போம். அந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வேறு டிசைன் பண்ணியிருந்தோம், இங்கே வேறு பேட்டர்ன், சேம் கலர் தான் வேறு பேட்டர்னில் கொடுத்துருப்போம். ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டார்க்கில் இங்கே கீழே கொடுத்துருப்போம், மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒயிட்டில் கொடுத்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சிங்கிள் யூனிட் வித் கோட் ஹேங்கிங் செட்டப்போட ராடோட ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எப்போ போல் லாக் ப்ரொவைட் பண்ணி திங்ஸ் கஸ்டமர்ஸ் வச்சுருக்காங்க, ப்ராப்ளம் இல்லை, லாக் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிராகிங் யூனிட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் டிராக் யூனிட் மாதிரி பண்ணியிருக்கோம். இது இல்லை எனக்கு ஃபுல்லாக உள்ளே மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது ரிமூவ் கூட பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணி கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நல்லா திங்ஸ் எல்லாம் நிறைய டம்ப் பண்ணுற மாதிரி நிறையா ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல் அண்ட் ஃபுல்லி டார்க்கில் பார்த்தீங்கன்னா டார்க் காம்பினேஷனில் லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓவராலாக ஒரு நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் பண்ணி கொடுத்துருக்கு. இதே மாதிரி இன்னொரு ரூம் இருக்கும், வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா 5th பெட்ரூமில் இருக்கோம். 5th பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபேப்லஸாக இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி டார்க் வித் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா டார்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வார்ட்ரோப் வித் லாஃப்ட் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் இதே ஒரு இந்த கடப்பாக்கல் மட்டும்தான் இருந்தது. மேலே ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்மளே லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம், லாக்ஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும், ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே பார்த்தீங்கன்னா லாக் மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம்.
பார்ட்டிஷன்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா எல் கிளாம்ப்ஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான ட்ரெஸ்ஸிங் யூனிட். கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா 2 சைடு வார்ட்ரோப், அது போக பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரி கேட்டதுனால சென்டரில் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா மிரர் வித் லைட் ஷூ செட்டப் பண்ணியிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காம்பேக்டான ட்ரா கொடுத்துருக்கு, நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கு. கீழே அது போக ஆக்சசரிஸ் எல்லாம் டம்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு இந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா அதே ஆப்போசிட் சைடில் என்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வார்ட்ரோப் வித் லாக்கோட ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 2 சைடு மேலே கீழே 2 சைடுமே லாக் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா அதை இது தாப்பால் மாதிரி போடுறதுக்கு போட்டு லாக் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் இது ப்ரிஃபர் பண்ணாலும் நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லா ஹெவியாகவே இருக்கும். மேலே ஃபுல் அண்ட் ஃபுல்லி லாஃப்ட். இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நல்லா யூனிக்கான காம்பினேஷன். சைட்ஸ் ஃபுல்லாகவும் பார்த்திங்கன்னா இதே தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒயிட் வித் டார்க் காம்பினேஷனில் எலைட் டார்க் காம்பினேஷன் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஓவராலாக ஒர்க் பார்த்துருப்பீங்க. இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், வார்ட்ரோப்ஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா 4 பெட்ரூம்ஸ் பக்கம் பார்த்திங்கன்னா வார்ட்ரோப்ஸ் பண்ணியிருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா நம்ம டிவி யூனிட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஹோல் ஃபேமிலியே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. ஃபுல்லாக ஒர்க் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், வியூ ஆகும்போது தெரியும், ஒரு கிராண்ட் லுக் அண்ட் லக்ஸுரி லுக் தந்துருச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் யூபிவிசி ஒர்க் அண்ட் அலுமினியம் ஒர்க்ஸ் பண்ணணும்னா நம்ம ஏ1 காண்டாக்ட் பண்ணுங்கள். நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி எல்லா டைரக்ட் டிஸ்ட்ரிக்ட்லேயும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பெஸ்ட்டாக பார்த்து நம்ம பெஸ்ட் ரேட்லேயும் பார்த்திங்கன்னா டைரக்ட் கன்சல்ட் பண்ணி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.